கேள்வி: பேசு புகழ் பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை. விடைகள்: கூழை மோனை, பொழிப்பு மோனை, மேற்கதுவாய் மோனை, முற்று மோனை. இதற்கான சரியான விடை முற்று மோனை. முற்று மோனை ஏன் வந்துன்னா, இதில் உள்ள 4 சீர்களிலும் முதல்ல மோனை எழுத்து வந்திருக்கு. பே, போ, பூ, பே. அதில் மோனைன்னா என்ன? செய்யுள் அடிகளில் அல்லது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, குயவனின் கைவண்ணம் பானையிலே, புலவனின் கைவண்ணம் மோனையிலே. அதாவது மோனை இல்லாத பாடல் நல்லாவே இருக்காது. மோனை எதுகை இல்லாத ஒரு பாடல் சுவையாக இருக்காது. நல்ல சுவைப்பட நல்ல பாட்டு நல்லா இருக்காதுன்னு உள்ளது. எப்படி தான் சொல்லியிருக்காங்க. குயவனின் கைவண்ணம் பானையிலே, புலவனின் கைவண்ணம் மோனையிலே. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இதில் ஏன் முற்று மோனைன்னு வந்துன்னா, இங்கே எல்லா சீர்களிலும் பா உச்சரிப்புள்ள எழுத்து முதல்ல வந்துடுது. அதனால இது முற்று மோனை. அடுத்த கேள்வி: ஞானச் சுடர்விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு, ஞானத் தமிழ் புரிந்தனான். இத்தொடர்களில் இடம்பெறும் மோனை சொற்களை கண்டறிக. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடியதுதான் மோனை. இல்லை எது சரியான விடைன்னா, ஞானச் சுடர் விளக்கு, ஞானத்தம். இதில் 2லையும் முதல் எழுத்து ஞானம் வந்துருது. அதனால இதுதான் சரியான விடை. முந்தைய ஆண்டு பொதுத்தமிழ் மொத்த வினா விடைகள் இந்த பிளேலிஸ்டில் இருக்குது. பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.